ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு காரசாரமான நான்வெஜ் ரெசிபி நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இதை நீங்கள் நண்டு மசாலா அப்படின்னு சொல்லலாம். நண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நண்டில் பார்த்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், காப்பர், விட்டமின் B2, செலீனியம், omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் போன்ற சத்துக்கள் இருக்குது. இந்த சத்துக்கள் பார்த்தீங்கன்னா எலும்பு, நரம்பு, இருதயம், அதுக்கப்புறமா நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் வலுவாக்கக்கூடிய ஆற்றலுடையது. இப்போ இந்த நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு குழம்புக்கு முதல்ல ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் துருவன தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நண்டு குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. இதில் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் இப்போ ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் இப்போ கொஞ்சமாக உப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் இப்போ 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் இதில் இப்போ ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதும் இதில் இப்போது 350 கிராம் சுத்தம் பண்ண நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இதில் இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதும் இதை மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் அப்புறமா பார்த்தீங்கன்னா நண்டு நல்லா வெந்திருக்கு. இதில் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற விழுதும் 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட காரசாரமான நண்டு குழம்பு தயாராகிடுச்சு. இந்த நண்டு குழம்பு சூடான சாதத்தில் பரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த நண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சளி சீக்கிரமாக குணமாயிடும். இந்த நண்டு குழம்பு ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.